Hello friends, welcome to Kitchen to Plate. அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இட்லியே பண்ணி கொடுக்காத, இட்லி சட்னின்னு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு என் பொண்ணு சொல்ல, நானும் உனக்கு வேணும்னா நீயே செஞ்சுக்கோ, நான் இட்லி மாவு மட்டும் ஊற்றிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். போய் துணி காய போட்டு வந்து பார்க்குறேன், உள்ளே இருந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து அதை மேலே தூவி பாட்டிக்கிட்ட சொல்லி இட்லியே வேக வச்சு எடுத்துட்டா. எப்படிமா உனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா வருது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது நோண்டி பார்த்துட்டே இருப்பியோ? ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்க, அவன் நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி வேக வச்சு எடுக்கிறோம் இட்லியை. நல்ல ஃப்ளோரல் பேட்டர்ன் இட்லி பூரா. அம்மா ரெயின்போ இட்லி சூப்பராக இருக்குல்ல அப்படின்றா. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. சரி, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி கொடு, சட்னி பண்ணிடாதம்மா வேறு ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்க, நானும் கொஞ்சம் சாக்லேட் இருந்தது, அது டபுள் பாயிலிங் டெக்னிக்கில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே சைடில் என் பொண்ணு இட்லியே ஒரு ஷேப்பு, அதுக்கு ஒரு ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி ஒரு 3 ஷேப்பில் கட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கா. கண்ணம்மா க்ரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லைடா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இட்லி சாப்பிட்டாங்க எல்லாரும் வீட்டில். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.